இன்று உலகம் முழுவதும் போர்கள். இது பைபிளில் முன்பே எழுதப்பட்டதா? மத்தேயு 24:6. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. உலகத்தில் போர்கள் நடப்பது கடைசி காலத்தின் அடையாளங்களில் ஒன்று. மத்தேயு 24:7. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். நாடுகள் ஒன்றுக்கு ஒன்று எதிராக போரிடும். லூக்கா 21:9. யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும்போது பயப்படாதிருங்கள். இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது என்றார். இந்த நிகழ்வுகள் நடக்க வேண்டும் என்று இயேசு சொன்னார். உலகத்தில் இன்று பல இடங்களில் போர்கள் நடக்கின்றன. மக்கள் பயத்தில் வாழ்கிறார்கள். ஆனால் பைபிள் இதை முன்பே எச்சரித்தது. இயேசு சொன்னார், போர்களையும் போர்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். இதனால் நாம் பயப்பட வேண்டாம், ஆனால் தேவனை தேட வேண்டும். ஏனெனில் தேவன்தான் நம் சமாதானம். இந்த உலகத்தில் போர் இருந்தாலும் தேவனிடத்தில் சமாதானம் இருக்கிறது. நம்பினால் ஆமேன். கமெண்ட் செய்யுங்கள். லைக், ஷேர்.